இளங்கோவன், ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தொடங்க வேண்டிய தேவை, நோக்கம் என்ன சாதித்திருக்கு? ஆர்எஸ்எஸ் இயக்கம் 1925 நம்ம தொடங்கினது. அதனால தான் நூற்றாண்டு விழா இப்போ கொண்டாடுகின்றோம். ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்தாபகர், அந்த இயக்கத்தை துவங்கியவர் டாக்டர் கேசவ பலிராம ஹெடுகேவார்னு பேர். அவர் துவங்கும் பொழுது இந்த நாடு முழுக்க ஒரு சுதந்திர போராட்டமானது நாடு முழுக்க பல இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. ஆனால் ரொம்ப வெகு சில மக்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் இந்த பிரிட்டிஷ்காரன் எங்கேருந்து வந்தான், ஏன் நம்ம அடிமையாக இருக்கோம், அந்த அடிமையாக இருக்கோங்கிற உணர்வு கூட இல்லாமல் இந்த நாட்டில் மக்கள் சாதாரணமாக இருக்கு. சில தலைவர்கள் நாடு முழுக்க போராட்டத்தை கையில் எடுத்து நாம் அடிமை தலையிலிருந்து மீட்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிரிட்டிஷ்காரன் எப்படி வந்தான், யார் இந்த பிரிட்டிஷ்காரன் எப்படி வந்தான், ஒரு 5000 பேர், வெறும் 5000 பேர், அவன் ஒரு 30 கோடி மக்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இது எப்படி சாத்தியமானது? இது ஏன் அடிப்படையால், இது என்ன காரணம், ஏன் இப்படி நடந்தது, எப்படி இந்த 30 கோடி மக்கள் வெறும் 5000 பேர்கிட்ட அடிமையாக இந்த நாடு மாறக்கூடிய நிலை வந்தது? எப்படி இந்தியாவினுடைய பெரும்பகுதிகள், நாடு முழுக்க இல்லை, இந்தியாவினுடைய பெரும்பகுதி அடிமையாகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒற்றுமை இல்லை, அடிப்படையில் என் நாடுங்கிற ஒரு பெருமித உணர்வு இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் சரி செய்ய வேண்டும். 1925 இந்த இயக்கம் ஆரம்பிக்குது. நாடு முழுக்க சுதந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம், மக்கள் மத்தியில் எழுச்சி வருவதற்கான சுதந்திர தலைவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் சுதந்திரம் வந்த பிறகு கூட அடுத்த இன்னொரு நாட்டை சார்ந்தவன் அடிமையாக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இது என்னுடைய நாடு, என்னுடைய தாய்நாடு, என்னுடைய தாய்நாட்டினுடைய பெருமைகள் அந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நாட்டினுடைய குடிமகன்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இந்த நாடு ஒரு அற்புதமான நாடு, உன்னதமான நாடு, மற்ற நாடுகள்லேருந்து வேறுபட்டது. இந்த நாடு உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நாடு, செல்வ செழிப்புள்ள நாடு. இப்படி பல விஷயங்கள் நம்ம நாட்டினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய அத்தனையும் மக்கள் மத்தியில் தெரியாமல் போன காரணத்தினால அதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு, கடமை அந்த இயக்கத்துக்கு இருக்குது. இந்த வேலை, இந்த இயக்கம் இதை நினைவுபடுத்தக்கூடிய வேலையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கி மக்கள் மத்தியில் தினசரி கிளை என்ற பேர் ஷாக்கான்றதை ஆரம்பித்து அந்த ஷாக்கா மூலமாக அறிவுக்கு, உடலுக்கு எல்லா விதமான பயிற்சிகள், இது நம்ம நாட்டினுடைய வரலாற்று சிந்தனைகள், இது எல்லாம் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் மூலமாக கொண்டு போய் சேர்ந்தது. அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க இந்த இயக்கமானது வளர ஆரம்பித்தது. அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு ஒழுக்கமுள்ள, தேசிய சிந்தனை உள்ள, அதாவது தேசியமும் தெய்வீகமும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தேசியமும் சிந்தனை உள்ள, ஒழுக்கமுள்ள, இந்த நாட்டை பற்றிய ஒரு கற்பனை உள்ள, இந்த நாடு என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு தேசபக்தி கொண்ட இளைஞர்களை உருவாக்கக்கூடிய வேலை, இந்த மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த நல்ல குணமுள்ள மனிதர்களை உருவாக்கணும். எந்த சமயத்திலையும் நாட்டுக்காக விட்டு கொடுக்காத இளைஞர்களை, காட்டி கொடுக்க தயாராக இல்லாத இளைஞர்களை உருவாக்கணும். நாடு முக்கியமா, வீடு முக்கியமான, நாடு முக்கியம்னு போகக்கூடிய கேட்ட 100 இளைஞர்களை போல பல லட்சம் இளைஞர்கள். அன்னைக்கு விவேகானந்தர் கேட்டப்ப அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 20 கோடி. அன்னைக்கு விவேகானந்த சுவாமி கேட்டார். ஆனால் இன்னைக்கு நாம தான் உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டில் 100 இல்லை, 100 பத்தாது, பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட, தேசபக்தி உணர்வோட, ஆன்மீக சிந்தனையோடு இருக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். சாதனையா என்ன பார்க்குறீங்க? அதான் நான் ஆர்எஸ்எஸ் ஏதாவது சாதனை செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் ஆஸ் ஏ ஆர்கனைசேஷன் நான் சாதித்தேன் அப்படின்னு எதையும் சொன்னதே இல்லை. ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற நபர்கள், அவர்கள் மூலமாக அப்படி பயிற்சி பெற்ற நபர்கள் ஒன்றா சேர்ந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம். நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனைகள்னு சொன்னால், இந்த நாட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே கூட பல சமயங்களில் நம்ம இன்றைக்கி காஷ்மீர் பிரச்சனை,
காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்திருக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர். அன்னைக்கு 2வது தலைவராக இருந்த கோல்வல்கர், ஸ்ரீ குருஜின்னு சொல்லக்கூடிய கோல்வல்கர், மாதவ சதாசிவ கோல்வல்கர், அவர் தான் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியாவோடு பாரதத்தோடு இணைய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய ஹரிசிங் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனால இதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், ஐயா நீங்க பேசுங்க, ஆர்எஸ்எஸ் பேசினா இதை நிச்சயமாக ஹரிசிங் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி அப்படி ஒன்றா சேர்ந்து அதுக்கு பிறகு நம்முடைய குருஜி போய் பேசுகிறார். அதுக்கு பிறகு இந்தியாவோடு இணைய தயாராக இருக்கிறேன்னு ஹரிசிங் சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்தியாவோடு இணைகின்றார். இப்படி எல்லா காலகட்டங்களிலும் ஆர்எஸ்எஸ் தனக்காக இல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக, நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டுக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி வருவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதன் மூலமாக ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ், யாரெல்லாம் அதாவது ஸ்வயம் சேவக்குன்னு சொன்னாலே தன்னலமற்றவர்கள், எதையும் எதிர்பாராமல் வேலை செய்யக்கூடியவர்கள். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம், ராஷ்ட்ரிய என்று சொன்னால் தேசியம், ஸ்வயம் சேவக்குன்னு சொன்னால் வாலண்டியர், எதையும் எதிர்பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்க, அவர்களுக்கான ஒரு இயக்கம், அதுதான் சங்கம். இந்த இப்படிப்பட்ட மனிதர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மூலமாக சாதனைகளை செய்யக்கூடிய இயக்கமாக, சாதித்து காட்டக்கூடிய இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருந்தது.